அனைவருக்கும் சாந்தியம் சமாதானமும் உண்டாவதாக. வெல்கம் டு நிஷா சுஜா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் ராமன் நூடுல்ஸ். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகான்னு எதுவுமே இல்லாமல் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அசத்தலான டேஸ்ட்டில். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு முட்டை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றுறேன். அதுக்கப்புறமா நான் இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்ற போகிறேன். நான் செய்ய போகிற அளவு நூடுல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எனக்கு 2 முட்டை தேவைப்படுது. ஆனால் இதுக்கு மேலேயும் முட்டை போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் 2 முட்டை மட்டும்தான் போட்டேன். 2 முட்டை போட்டுட்டு இதை என்ன பண்ணணுன்னா நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதை கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஆல்ரெடி செஞ்ச ஏதாவது சிக்கன் குருமா இல்லை மட்டன் குருமா ஏதாவது குருமா இருந்தது அப்படின்னா அந்த குருமாவை நம்ம இந்த முட்டையோட ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கெஸ்ட் வரும்போது நம்ம குருமா செஞ்சுருப்போம். ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதில் பெருசாக பீஸ் இருக்காது, குருமா மட்டும் இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த எக்கோட இந்த குருமாவை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணால் பாருங்கள் ரெண்டும் கலந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கு நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வேகிறதுக்கு தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் இதான உடனே சூடான உடனே நம்ம இந்த டாப் ராமன் மசாலா இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஒவ்வொரு பாக்கெட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ. இப்போ 4 பாக்கெட்டு நீங்கள் மசாலா போடுறீங்கன்னா நூடுல்ஸும் 4 பாக்கெட் எடுத்துருப்பீங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 3 பாக்கெட் மட்டும் இந்த டாப் ராமனோட மசாலாவை நீங்கள் அந்த இதில் போடணும். அந்த லாஸ்ட் 1 பாக்கெட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஓவர் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம அதை கடைசியாக ஆட் பண்ணும்போது தான் அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டாச்சு, மசாலாலாம் போட்டால் அதை நல்லா இனி கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் போடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம நூடுல்ஸ் ஒன்றா போடுறோம். இப்போ இதில் ஃபுல்லாக போடுறனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லாங் அண்ட் லென்த்தியாக நூடுல்ஸ் வரும் வெந்து வரும்போது. பாருங்கள் நான் எத்தனை சேர்த்துருக்கேன் அப்படின்னா டாப் ராமனில் டோட்டலாக 4 சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுக்கணும் உங்களுக்குலாம் ஷோ பண்ணுங்கிறதுக்காண்டிலாம் நான் முட்டையை நிறையாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. யூஸ்வலாக முட்டை அப்படி நிறையா போட்டோம்னா நம்மளுக்கு பார்க்க அழகாக தெரியும். நான் அழகுக்காண்டிலாம் எதுவும் செய்யலைங்க. இது சாப்பிட்றதுக்காண்டி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது சமைச்சு முடிச்சுட்டு நான் தானே சாப்பிட்ணும். சரிங்களா. இப்போ நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு இது ஃபுல்லாகவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் கொஞ்சம் குருமா லைட்டாக ஒரு 2 கரண்டி மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டாப் ராமன் மசாலா இருக்கும் இல்லையா, ஒரு பாக்கெட் வச்சிடணும் இல்லையா, அதை கடைசியாக அந்த சூட்டில் நீங்கள் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சூடுலேயே வெந்துடும். இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால என்ன ஆகும்னா அதோட பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த டாப் ராமன் நூடுல்ஸில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய குருமா மட்டும்தான். ஏன்னா அதில் நம்ம எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அதுவும் இந்த டாப் ராமன் மசாலா எல்லாம் சேரும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் வரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டாப் ராமன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.